இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த புதன் பெயர்ச்சி எப்படி இருக்கு மேம்? விருச்சகம் இந்த கேட்டை நட்சத்திரம் இருக்கு. இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருக்காங்க. இப்போ நடப்புல அட்சயலகனம் கேட்டையில போகுது. அப்போ நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கர்மத்தை கழிக்கணும். ஆமா, அடுத்தவன் நம்மளை திட்டினா திட்டிட்டு போறான்னு விட்டுறணும். இந்த ஜூலை மாதம் மட்டும் ரொம்ப குவைட்டாக ரொம்ப கவனமாக யார் எதை சொன்னாலும் திருப்பி எதுவுமே பண்ணாமல் இருங்க. விருச்சகம் காலபுருஷனுக்கு 8வது ராசியாக இருக்கிறதுனால இது ஏற்கனவே கஷ்டம். அந்த கர்மாவனால தான் விருச்சகத்திலே பிறக்கும். ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் பாலாம்பிகா. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை பிரபலமாக்கி இந்த அளவுக்கு ஒரு கமெண்ட்லாம் கொடுத்து எங்கள் ஜோதிடர்கள் சொல்கிற பரிகாரத்தெல்லாம் அதை அழகாக பண்ணி இன்றைக்கி நாங்கள் நல்லாயிருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் கொடுக்குற அந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் ஒரு ஜோதிடர் மூலிமா நிறைய பெயர்ச்சி நிறைய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு பரிகாரத்தோடு உங்களுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம். நாங்கள் சொல்கிற ஒன்று தாங்க, நீங்கள் முதல்ல ஃபுல் வீடியோ பார்க்கணும் எப்போவுமே. ஏன்னா நிறைய நடுவில் இப்போ ஒரு ராசிக்கு சொல்கிறாங்கன்னா நிறைய நடுவில் விஷயங்கள், நிறைய நடுவிலே பரிகாரங்கள். இப்போ நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க, இப்போ இது நடக்க போகுது, அப்புறம் இது சால்வ் ஆக போகுது, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவே முதல்ல உங்களுக்காக தான். இது எங்களுக்கு இல்லை, உங்களுக்காக தான், இந்த 12 ராசிக்காரங்களுக்காகத்தான் இந்த பதிவே. இன்றைக்கி அப்படி ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், ஏஎல்பி ஜோதிடர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். அவங்க இன்றைக்கி புதன் பெயர்ச்சியை பற்றி சொல்கிறாங்க. இந்த 12 ராசிக்கும் புதன் பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? ஏன்னா ஒரு பெயர்ச்சிக்கும் ஒரு விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த புதன் பெயர்ச்சியில் 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக உங்களுக்காக அந்த பதிவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எங்கள் சாந்தி தேவி மேடம். நிறைய விஷயங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு ராசிக்கும் நீங்கள் தான் பார்த்து உங்கள் பரிகாரத்தை நீங்கள் தான் செஞ்சு நீங்கள் நிவர்த்தியாக ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான். ஓகேவா? இன்றைக்கி அவங்கள சந்திப்போம்மா சாந்தி தேவி மேடமா, வாங்க அவங்கள பார்ப்போம். வணக்கம் மேம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். உண்மையில் நீங்கள் சொன்னாவே இனிய நாளாகிடும் மேம். உண்மையிலே அழகாக சொன்னீங்க மேம். இன்றைக்கி புதன் பெயர்ச்சி பார்க்க போகிறோம் இல்லையா? புதன் பெயர்ச்சி அப்படின்னா என்ன, அது எப்போ வருது, அதற்கான அந்த 12 ராசிக்கும் எவ்வளோ நிறைய விஷயங்கள் நடக்க போகுது சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக நம்ம புதன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இந்த புதன் யாருன்னா வித்தைக்காரகன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க, இவ்வளோ பேசுகிறீங்க, இவ்வளோ ஃபேமஸாக வெளியில் தெரியுறீங்க, உங்களுடைய நாலேஜை வெளிப்படுத்துறீங்கன்னா அதற்கு புதன் உங்கள் ஜாதகத்தில் வலுத்திருந்தால் மட்டும்தான் முடியும். அப்படியா? ஓ. நம்மளுடைய செயல்கள், புத்திசாலித்தனம், நம்மளுடைய அறிவுத்திறன் எல்லாத்துக்கும் சமயோஜித புத்தி அப்படின்னா அது புதன் தான் கொடுக்கணும். அப்போ இந்த புதன் தான் வித்தைக்கு எல்லாமே அதிபதி. இப்போ பொதுவாக பெருமாளை சொல்லுவாங்க காக்கும் கடவுள் அப்படின்னு. இந்த புதனுக்கு அதிதேவதை யாருன்னா பெருமாள். அந்த பெருமாளுடைய குணம் என்னவோ அவருடைய தசாவதாரங்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி, சமயத்துக்கு தகுந்த மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் இந்த கிருஷ்ணாவதாரத்தின் உள்ள அத்தனை கேரக்டரும் இந்த புதனுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய அந்த சூழ்ச்சியாக ஒரு விஷயத்தை எதிர்கொள்வதாகட்டும். ஆனால் இந்த நல்லவர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அதுக்காக தவறுகள் அதிகமாக பண்ணுவாருன்னு இல்லை. சூழ்ச்சி பண்ணுறாருன்னா அது தர்மத்தை காப்பதற்கான சூழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுப கிரகங்கள்ங்கிற வரிசையில் இந்த புதனுக்கு முக்கியத்துவம் உண்டு. ஆனால் இவருடைய நிலை எப்படின்னா, அந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணனுடைய ரோல் என்னென்னா பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடுநிலையாக இருக்கக்கூடியவர் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த புதன் நடுநிலையாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். பச்சோந்தித்தனம் அப்படிங்கிறது இந்த புதனுக்கு உண்டு. அவங்க பக்கம் சேர்ந்தா அவங்க பக்கமும் பேசும், இவங்க பக்கம் சேர்ந்தா இவங்க பக்கமும் பேசும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் புதன் பகவான். இப்போ இந்த புதன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் அவங்க நல்லா படிக்க முடியும், அவங்களுடைய அறிவை பயன்படுத்த முடியும்.
முக்கியமாக ஜோதிடத்திற்கு இந்த புதன்கிற கிரகம் நல்லா இருந்தால் தான் அவங்க ஜோதிட கால கணிதம் அப்படிங்கிறதே அவங்களால போட முடியும். அப்படியா? அந்த கணிதம் அப்படிங்கிற நிகழ்வுக்கு இந்த புதன் தான் காரணம். இப்போ ஆடிட்டிங் பண்ணுறவங்க, எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க, இசைத்துறையில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே கால்குலேஷன் லைனில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அளக்கிறது, கணக்கு பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே புதன் தான். ஒரு வியாபார தந்திரம் அப்படின்னா அங்கேயும் புதன் தான் பேசணும். இப்போ நம்ம வியாபாரம், இப்போ நிறைய கடைத்தெருவுக்கு போகிறோம், அதில் யார் நமக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இந்த புதன் வந்து நம்மளை ரொம்ப வசீகரிக்கக்கூடிய தன்மை இந்த புதனுக்கு அதிகமாகவே உண்டு. காதல் கிரகம் யாருன்னா அந்த புதன் தான். அது அவ்வளோ அழகாக பேசும். அதனால இந்த புதன் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்மளுடைய உடம்புல நம்மளுடைய தோலுக்கு புதன் தான் காரகம். அதே மாதிரி பச்சை நரம்பு ஓடுது இல்லையா, அந்த பச்சை அப்படிங்கிற அந்த நரம்புக்கு புதன் தான். அப்போது இவ்வளோ ஒரு நன்மைகளை தரக்கூடியவர் இந்த புதன். இந்த புதனுடைய பெயர்ச்சியை வந்து பெருசாக யாரும் கண்டுக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு மாதம் விருந்தாளிகள் வந்தால் நம்ம கவனிப்போமா என்ன, அவங்க எப்போதும் வர்றவங்க தானே அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் என்னைக்காவது வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றவங்கள நல்லா விழுந்து கவனிப்போம். அதே 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றவங்கள, இன்னும் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றவங்கள, அப்போ லாங் கேப்பில் வர்றவங்க. அதே மாதிரி தான் இந்த கிரக பயிற்சிகளில் குரு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார். அப்போ அதை ரொம்ப ஃபெமிலியராக பேசுகிறோம். 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ராகுகேதுவை பற்றி பேசுகிறோம். 2.5 வருஷம் கழித்து வரக்கூடிய சனி பயிற்சி பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த புதன் பயிற்சிகளை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ கணிதத்துறையில் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, எழுத்துத்துறையில் யாரெல்லாம் இருக்காங்களோ, படிக்கிறதுல நல்ல ஒரு அறிவாளியாக ஒரு குழந்தை இருக்கணும், நல்ல ஒரு ஆக்டிவேஷனில் இருக்கணும், அறிவுத்திறனில் இருக்கணும் அப்படின்னா அதற்கு புதனுடைய அமைப்பு தான் ரொம்ப தேவை. அந்த புதனுடைய பயிற்சியை தான் நம்ம முக்கியமாக கவனிச்சாகணும். இந்த புதன் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன கேரக்டரை வாங்கி செயல்படுத்துகிறார், எப்படியெல்லாம் அவங்களுக்கு பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் இந்த கடகத்தில் இப்போ புதன் வந்து சஞ்சரிக்கக்கூடிய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா புதன் பெரும்பாலும் ஒரு ராசியை விட்டு ஒரு மாதம், சுமார் தோராயமாக ஒரு மாதம்னு எடுத்துக்கிறது உண்டு. ஆனால் ஒரு மாதம் துல்லிதமாக அவருக்கு ஒரு பயிற்சி அடைவாரா அப்படின்னா கிடையாது. அது 25 நாள்லேயே மாறும், 20 நாள்லேயே மாறும். இந்த மாதிரி அதுக்கு கால அளவுகள் ஃபிக்ஸட் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இப்போது இந்த கடகத்தில் 32 நாட்கள் இந்த புதன் பயிற்சி ஆகிறாரு. இந்த 32 நாளில் மிதுன ராசிக்கு போயிட்டு திரும்ப கடகராசிக்கு வந்து வக்ரமாகி இந்த மாதிரி சில ரெட்ரோ கிரகமாக அவர் வேலை செய்ய போகிறார். இப்போ இது எப்படி இருக்குது? உலக அளவில் மக்களுடைய புத்தியில் தடுமாற்றம் அப்படிங்கிறது உண்டு. எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஒரு முடிவு நாளைக்கு ஒரு முடிவு, இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது இந்த புதனுக்கு உண்டு. அதனால் ஒரே சிந்தனையில் ஒரே முடிவில் இருக்கவே மாட்டாங்க. இந்த கடகத்தில் புதன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் எந்த ஒரு செயலையுமே செய்யணும். ஒருத்தர் வார்த்தையை நம்பி நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது தான் சொல்லவே கூடாது. இது ஒரு எச்சரிக்கை பதிவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த புதன் சரியில்லாமல், ஏன்னா அவரே தடுமாற்றத்தில் இருக்கும்போது நம்மளுடைய மனநிலையிலையும் அந்த அளவுக்கு தடுமாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது பொதுவான பலன். ரொம்ப சூப்பராக அழகாக சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த புதன் பயிற்சி எப்படி இருக்கு மேம்? விருச்சகம் இந்த கேட்டை நட்சத்திரம் இருக்குது. இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருக்காங்க. இப்போ நடப்பில் அட்சயலகனம் கேட்டையில் போகுது, இல்லை புதன் திசை இப்போ போய்கிட்டு இருக்குதுன்னா அவங்கள வச்சு செஞ்சுட்டு தான் அப்புறம் பலன்களையே தர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் புதன். மற்றவங்களுக்கெல்லாம் நல்லவர். இந்த செவ்வாய்க்கு மட்டும், அவருக்கும் செவ்வாய்க்கும் ஒத்து போகாது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதனால் இந்த புதன் என்ன பண்ணுறாரு, இப்போ ஜூலை மாதம் இந்த லக்னத்திற்கு 8ல் இருப்பார். அப்போது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், அவமானப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் புதன் வக்ரமாக இருக்கிறதுனால இவங்களை அறியாமலே யாரையாவது அவமானப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அவமானப்பட்டா அது கர்மத்தை கழிக்கிறது, அவமானப்படுத்தினால் கர்மத்தை கூட்டுவது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கர்மத்தை கழிக்கணும். ஆமா, அடுத்தவன் நம்மளை திட்டினா திட்டிட்டு போறான்னு விட்டுறணும். அதெல்லாம் கர்ம கழியும், கண்டிப்பா கழியும். இத நம்ம திரும்ப ரிட்டர்ன் திருப்பிறோம். நீ ஒரு வார்த்தை திட்டினா நான் 4 வார்த்தை உன்னை திருப்பி திட்டுறேன்னா கர்மா கூடும். அப்படியா மேம்? இது புதுசா எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க. ஒருத்தர் திட்டுறாங்க, உங்களை திட்டுறாங்கன்னா அது கர்மா கழியுமா, திருப்பி நீங்கள் திட்டினீங்கன்னா கர்மா கூடும் மேம் சொன்னாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க.
நிறைய கண்டிப்பா. விஷயங்கள் ஏன்னா அது இந்த புதன் வந்து அந்த வேலையை செய்யும். நம்மள சும்மா இருக்கிறவங்கள தூண்டி விட்டு நம்ம வாயில இருந்த வார்த்தைகளை பிடுங்கும். இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் அப்படிதான் பண்ணுவான் நிறைய பேருடைய இதுல. நான் செவனேன்னு தானே இருந்தேன், அடுத்தவங்களை திட்டுற மாதிரியே என்னைய ஜாடா பேசுறானே, அந்த நேரம் சும்மா நமக்கு விடக்கூடாது. சுறுசுறுன்னு ஏறும். நமக்கு சூருன்னு ஏறி ஏறும். நம்மளும் திட்டிடுறது. கண்டிப்பா அது பண்ணவே கூடாது. ஒரு ஒரு பொருளை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க, நம்ம அந்த பொருளை வாங்கலைன்னா அது யார்கிட்ட இருக்கும்? கொடுத்தவன்கிட்ட தானே இருக்கும். ஆமா அதனால கொடுக்க நினைக்கிறவன்கிட்ட தானே இருக்கும். ஆமா, நம்ம வாங்காம விட்டுட்டா அது நம்மளுக்கு சேரவே சேராது. சேராது. கரெக்டு தான். அதை நம்ம வாங்கிட்டோம், அவன் பேசினா நம்ம காதில் வாங்கிட்டோம், மறுபடியும் 4 வார்த்தை அவனை திட்டோம்னா அதை நமக்கு வாங்கிட்டோம்னு அர்த்தம். ஓ கரெக்டு தான் மேம். அதனால இந்த புதன் மட்டும் அந்த வேலையை இந்த விருச்சகத்துக்கு செய்யவே கூடாது. உங்களை 4 அடி அடிச்சா கூட அடிச்சுக்கிட்டு போடா அப்படின்னு விட்டுருங்க. அவ்வளோதான். அவன் அடிச்சான்னா அவனுக்கு கர்மா ஏறும், நம்ம வாங்கிட்டோம் இல்லையா, நமக்கு கர்மா குறைஞ்சிடும். அது குறைக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணோம். ஏன்னா விருச்சகம் காலபுருஷனுக்கு 8வது ராசியாக இருக்கிறதுனால இது ஏற்கனவே கஷ்டம், அந்த கர்மாவனால தான் விருச்சகத்திலே பிறக்கும். அப்போ இந்த விருச்சகத்தில் பிறந்து இது கஷ்டப்படுது அப்படின்னா இது அவமானங்களையும் அவப்பெயர்களையும் போற்றலும் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க நீயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம் உன்னுடைய திட்டு உன்னுடைய பாராட்டு எதுவுமே எனக்கு வேண்டாம்னு ஒதுங்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு லைஃப் பேலன்ஸ் பண்ணிடும். அதனால அதை மட்டும் இவங்க சாதிச்சிட்டாங்கன்னாவே போதும். அடுத்து ஆகஸ்ட் மாதம் கடகத்துக்குள்ளே வரக்கூடிய அந்த புதன் அவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிடும். வெரி குட். அதனால் இந்த ஜூலை மாதம் மட்டும் ரொம்ப குவைட்டாக ரொம்ப கவனமாக யார் எதை சொன்னாலும் திருப்பி எதுவுமே பண்ணாமல் இருங்க. நீங்கள் ஒரு ரோட்டில் போனால் கூட அவன் நம்மளை டேக் ஓவர் பண்ணிட்டு போகிறானே, ஓவர்டேக் பண்ணுறானே, அவனை தாண்டி நம்ம போகணுன்னு நினைக்காதீங்க. போயிட்டு போடான்னு விடுங்க, உங்கள் வாழ்க்கை ஜெயிச்சு. சைலண்ட்டாக இருங்க விருச்சிக ராசி. ஆகஸ்டில் அதுக்கப்புறம் இருக்க உங்களுக்கு நிறையா. நன்றி தேங்க்யூ மேம். நல்லா அழகாக சொன்னீங்க மேம். இந்த ராசிக்கு சூப்பரான ஒரு பதிவு. அதாவது என்னென்னா மக்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும், நம்ம எந்த பரிகாரம் பண்ணணும், நம்ம வாழ்க்கை எப்படி, எப்போ கஷ்டத்துலேருந்து வெளியில் வருவோம், எப்போ கடன்லேருந்து வெளியில் வருவோன்னு நிறைய மக்கள் வந்து தவிச்சிட்ருக்காங்க. நம்ம ஜோதிடர் யுகம் சேனலை பார்த்து நிறைய பேர் வந்து நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணி உங்களுடைய இன்டர்வியூலாம் பார்த்து உங்களுடைய நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த ஒரு பரிகாரத்தெல்லாம் பார்த்து அவ்வளோ சந்தோஷம் எல்லாருக்குமே. அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதான் நான் உங்ககிட்ட சொல்கிறது. எங்கள் வீடியோவை எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலில் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள், நீங்கள் எப்போ எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த நாட்களில் நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நம்ம ஜோதிடர்கள்லாம் சாந்தி தேவி மேடம்லாம் சூப்பராக சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாத்தையும் நீங்கள் பதிவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, ஒருவேளை உங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சாந்தி தேவி மேடத்தை வீடியோவில் வந்து நம்பர் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது ஒன்று நேரில் போய் சந்தித்து பாருங்கள். நேரில் பார்த்தா தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பரிகாரம் சொல்கிறாங்க, உங்களுக்கான பதிவு என்ன, உங்களுக்கான விஷயங்கள் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும். இல்லைங்க நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் வர முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன்லேயும் கன்சல்டன்ட் இருக்குது, நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்த்து அவங்க சொல்கிற எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணி பரிகாரம்லாம் பண்ணி சந்தோஷமாக நீங்கள் ஹாப்பியாக நிம்மதியாக கடன் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்தது இன்னும் ஒரு விஷயம், ஒரு அருமையான சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா அவங்க ஜாதகம் சொல்லி கொடுக்குறாங்க. ஜாதகம் நீங்கள் படிச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்கக்கிட்ட கற்றுக்கலாம். ஒரே மாதம்தான், அதுவும் நேரில் வர வேண்டியதில்லை, ஆன்லைன்லேயே அவங்க 1 மந்த்லேயே உங்களுக்கு ஜாதகத்தை கற்றுக் கொடுத்துக்கலாம். அப்புறம் என்னங்க, நீங்கள் எந்த ஜோதிடரையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் ஃபேமிலி வரைக்கும் நீங்களே ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கே நீங்கள் என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் கற்றுக்கணுன்னு பிரியப்படுறவங்க எங்கள் சாந்தி தேவி மேடத்தை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.